வணக்கம். நான் பாமகவிலிருந்து கோவைராஜ் மற்றும் கோவை ரமேஷ் அவர்கள். சமீப காலமாக கோவையில் யானை மனித மோதல் மிக அதிகமாக நடக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் கடந்த 3 மாதத்தில் யானை மனித மோதல் உச்சத்தில் அடைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவிலேயே கோவை மாவட்டம்தான் யானை மனித மோதலில் முதலிடம் வகிக்கிறது. இதற்கு முழுமுதற் காரணங்களும் அதற்கான தீர்வுகளையும் சொல்வதற்காக இந்த ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, வனத்துறை யானை வழித்தட வரைவு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. அதில் 42 யானை வழித்தடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 9 யானை வழித்தடம் கோவை மாவட்டத்துக்குள்ளேயே வருது. அந்த 9ல் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் தான் இன்றைக்கி யானை இவ்வளவு எங்கே பார்த்தாலும் யானைகள் மனிதர்கள் இறப்புங்கிறது மிக அதிகமாக வந்துட்டுருக்கிறதுக்கு காரணம் அந்த வரைவு அறிக்கையை செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம். அந்த வரைவு அறிக்கையை உடனடியாக அரசு இதழில் வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக வைக்கிறோம். மேலும் இந்த வழித்தடத்தில் உள்ள எல்லா விதமான கட்டிடங்களாகட்டும், கல்வி நிறுவனங்களாகட்டும், இன்ஸ்டியூஷன், எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் இதில் பாகுபாடு காட்டக்கூடாது. யானை வழித்தடம் தானேன்னு சொல்லி இது மிக பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமான நிலையை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யானை மனித மோதலில் மிக பலியாவது பார்த்திங்கன்னா மிக பரம ஏழையாக இருக்கிறவங்க தான், அந்த மலையடி வர கிராமங்களில் வசிக்கிறவங்கள அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ அந்த யானை வழித்தடத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டிடங்கள், கல்வி நிறுவனங்களாகட்டும், ஆசிரமங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னால், இன்க்ளூடிங் பாரதியார் யூனிவர்சிட்டி வரைக்குமே யானை வழித்தடத்தில் தான் அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஹைகோர்ட்டில் 9 வருஷமாக கேஸ் போயிட்டுருக்கு. சீமை கொன்றை மரங்களை அகற்றணும்னு சொல்லிட்டு யானைக்கு இருக்கிற தாவரங்கள் காட்டுப்பகுதியில் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. அதோடைய தீவனங்கள் இல்லாததுனால தான் தீவனங்களை தேடிட்டு அது திரும்ப திரும்ப ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கு. சீமை கொன்றை மரம்ங்கிறது ஒரு விஷக்கிருமி மாதிரி. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கம்ப்ளீட்டுமே பரவிட்டு வருது. அது யானை வாழ்விடத்திற்கான யானைகளுடைய தாவரங்கள் முழுவதையுமே அரிச்சிட்டு தான் அது இது பண்ணுறது. ஹைகோர்ட்டு எவ்வளவோ ஆர்டர் போட்டுச்சு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வரைக்கும் தமிழக அரசு அதில் மெத்தனம் காட்டி வருவது ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்களாகுது.